ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணுவோம்ல. உங்களுக்கு காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸை க்ளோனாக காப்பி பண்ணுறதா, இல்லை வந்து காப்பி க்ளோனாக காப்பி பண்ணுறதான்னு, இல்லை ரெஃபரன்ஸ் க்ளோனாக காப்பி பண்ணுறதான்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸாக நம்ம காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்படி காப்பி க்ளோனாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்ஸ்டன்ஸ் க்ளோனாக நம்ம காப்பி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டை நம்ம மாடிஃபை பண்ணும்போது இன்ஸ்டன்ஸ் க்ளோனும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நம்ம சப்போஸ் மிஸ்டேக்காக நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் க்ளோனாக காப்பி பண்ணிட்டோம், காப்பி க்ளோனாக காப்பி பண்ணாமல் இன்ஸ்டன்ஸ் க்ளோனாக காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப க்ரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இதுமாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் நம்ம வந்து மாடிஃபை பண்ணும்போது இதுலேயும் நம்ம மாடிஃபை ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது எப்படி மாற்றலான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்குள்ளார போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நான் இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சோஃபா மாரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ரெண்டையும் டெலீட் பண்ணிடுறேன், இதையும் டெலீட் பண்ணிடுறேன். இது 4த்தையும் சேர்த்து நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு காப்பி பண்ணணும். ஓகேவா? இதில் இப்போ இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் இதில் 3 காப்பீஸ் கொடுத்துறேன். நம்ம இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுறோம். இது நம்ம வந்து குரூப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகலை. ஓகேவா? இதே நம்ம குரூப் பண்ணாமல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இந்த குரூப்பில் தான் இருக்குது. கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம குரூப்லேருந்து இப்போ வெளியில் வந்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதில் நான் எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் க்ளோனாகவே காப்பி பண்ணிப்போம். ஓகேவா? இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இல்லைன்னா இதை நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேவா? நம்ம இதை அட்டாச் பண்ணாமல் நான் சிங்கிளாக எப்படி க்ளோன் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இந்த நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் இப்போ காப்பி பண்ணுறேன். ஷிஃப்ட் கீ பிடிச்சிட்டு காப்பி பண்ணுவோம். ஓகேவா? இன்ஸ்டன்ஸாக காப்பி பண்ணிக்குவோம். நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுறோம். இப்போ டைமென்ஷன் மாற்றும்போது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா? நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம், என்னென்னு பண்ணலாம். அதில் வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம வந்து இது மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ஸ் காப்பியும் கொடுக்கும்போது இதுலேயும் சேஞ்ச் ஆகும். ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது வந்து இன்ஸ்டன்ஸ் காப்பிலையும் சேஞ்ச் ஆகும். இல்லை நீங்கள் இன்ஸ்டன்ஸ் காப்பியை நீங்கள் மாடிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலும் ஒரிஜினல் ஆப்ஜெக்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுலேருந்து நம்ம எப்படி இன்ஸ்டன்ஸ் காப்பியாக நம்ம காப்பி பண்ணிட்டோம், இப்போ க்ளோன் காப்பியாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பார்ப்போம்னா, எது உங்களுக்கு வேண்டாம், எனக்கு இன்ஸ்டன்ஸாக எந்த ஆப்ஜெக்ட் வேண்டாம்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, கமெண்ட் பேனலில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பின் ஸ்டாக்குன்னு இருக்குது. அது பக்கத்தில் ஷோ எண்ட் ரிசல்ட் ஆன் ஆர் ஆஃப் ஆகுது இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேக் யூனிக்குன்னு இருக்குது. அந்த மேக் யூனிக்கு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து காப்பி க்ளோனாக சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சைஸை
இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த தேர்டாக உள்ள ஆப்ஜெக்ட் வந்து காப்பி க்ளோனாக ஆயிடுச்சு, அதனால் அது சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? எனக்கு செகண்ட் காப்பியும் எனக்கு இன்ஸ்டன்ஸாக வேண்டாம், எனக்கு இது வந்து க்ளோன் காப்பியாக வேணும் அப்படின்னும் போது இது செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மேக் யூனிக்கும் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதில் வந்து மாடிஃபை பண்ணும்போது, அதாவது பேராமீட்டர்ஸில் லென்த்து வித்து ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இந்த ஆப்ஜெக்டில் உள்ள பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இதில் வந்து கவுண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் சேஞ்சஸ் இல்லை. ஓகேவா? இதுதான் இன்ஸ்டன்ஸ் க்ளோன்லேருந்து காப்பி க்ளோனாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எடுக்கிற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து கற்றுக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? Thanks for watching.